ஹலோ நண்பா. நீ எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் இருந்தால். வெற்றி உன்னை தேடி வரும். ஒரு சிறு கதை மூலம் இதற்கான விளக்கத்தை காண்போம். ஒரு அலுவலகத்தின் தலைவர் தன் பதவியில் இருந்து ஓய்வு எடுக்க விரும்பினார். அந்த பதவியை தன்னிடம் வேலை பார்க்கும் யாராவது ஒருவருக்கு கொடுக்க நினைத்தார். எனவே தன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ஒரு சோதனை நடத்த எண்ணினார். ஒவ்வொரு தொழிலாளியிடமும் ஒரு விதை கொடுத்து அதை நன்கு வளர்த்து இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து கொண்டு வாருங்கள் என்று அறிவித்தார். யார் செடிகளை சிறப்பாக வளர்த்தீர்களோ அவருக்கே தலைவர் பதவி என்று அறிவித்தார். அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதையை தொட்டியில் வைத்து நீரிற்றி பராமரித்தனர். சோமுவும் அதேபோல் செய்து வந்தான். ஆனால் அவன் தொட்டியில் செடி வளரவில்லை. ஒரு வருடம் கழித்து அனைவரும் தங்கள் வளர்த்து வந்த செடிகளை அலுவலகம் எடுத்து வந்தார்கள். சோமுவின் தொட்டியில் செடி வளரவில்லை. இருந்தாலும் அவன் அலுவலகம் கொண்டு வந்தான். எல்லாருடைய செடியும் செழிப்பாக வளர்த்திருந்ததை பார்த்த சோமு தான் சரியாக வளர்க்கவில்லை என்று எண்ணினான். அலுவலகத்தின் தலைவர் ஒவ்வொரு செடியாக பார்வையிட்டு கொண்டே வந்தார். சோமுவிடம் வந்தபோது உன்னுடைய தொட்டியில் ஏன் செடி இல்லை என்று கேட்டார். சோமு தான் நன்றாக பராமரித்தும் செடி வளரவில்லை என்று கூறினான். இதைக் கேட்ட தலைவர் சோமு தான் அடுத்த தலைவர் என்று அறிவித்தார். பிறகு காரணத்தையும் கூறினார். அதாவது அவர் கொடுத்த விதைகள் அனைத்தும் சுடப்பட்ட விதைகள், அது முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தலைவர் பதவிக்காக அனைவரும் வேறு ஒரு விதையை தொட்டியில் போட்டு வளர்த்து வந்தீர்கள். இதில் சோமு மட்டும் தான் உண்மையாக நடந்து கொண்டான். எனவே சோமு தான் இந்த அலுவலகத்தின் புதிய தலைவர் என்று அறிவித்தார். இது சோமுவின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நண்பர்களே, நீங்களும் எத்தகைய சூழ்நிலையிலும் நேர்மையை தவறாதீர்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.